வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் எல்லோருமே ஜென்ரலாக நல்லா யூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் எல்லோரும் இந்த சம்மருக்கு நிறைய வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, அப்படி தூக்கி போட்டுருவீங்க. ஸோ தூக்கி போடாமல் அதில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை எப்படி இது பண்ணி எப்படி சாப்பிட்ற பொருளாக மாற்றுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு குப்பை குறையும், அது ஹெல்த்தி ஃபுட்டு, நல்லா உங்களுக்கு நல்ல பசங்களுக்கும் நிறைய பிடிக்கும். உங்கள் வீட்டில் எதாவது ஸ்வீட் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அதுதான் டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் கடையில் பார்த்துருக்கலாம், டப்பாவில் எல்லாம் விற்பாங்க. நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் பண்ணிங்கன்னா வீட்டில் வச்சு நீங்கள் ஸ்வீட் கீட் பண்ணால் அதில் நீங்கள் போடலாம். பசங்களுக்கு சும்மா கூட சாப்பிட கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணும்போது அதில் நல்லா தூவிட்டிங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்க சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. உங்கள் கைப்பக்குவத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது 3 கலரில் பண்ணலாம். நான் 3 கலரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி போடுறது எப்படி பண்ணுறதுன்னு. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்ல போகிறேன். தேவையான பொருள் சொல்கிறேன் பாருங்களேன். இதுதான் அந்த தர்பூஸோட அடியில் இருக்கிற அந்த பேஸ் இது கன்சிஸ்டன்சி. இந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவோம். சீடு நீங்கள் வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணலாம். அடியில் வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதை இப்படி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 கண்டெய்னரில் வச்சுருக்கோம். இது ஒன்று ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, எல்லோ 3 கலர் போட போகிறோம். இது சுகர். அது ஒரு மீடியம் இதில் 1:2, 3ங்கிற அளவுக்கு சுகர் வச்சுருக்கோம். இது 3 கலர், ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3 கலர் போடுறதுக்காக 3 கலர் வச்சுருக்கேன். இப்போ வாட்டர் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு அடுப்பு பற்ற விடுங்க, கேஸ் பற்ற விட்டு இப்போ பாருங்களேன். இப்போ சுகர் போட்டுக்கோங்க. சுகர் டிசால்வ் பண்ணுற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா பபுள்ஸ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். சுகருக்கெல்லாம் இந்த கம்பி கன்சிஸ்டன்சி அதெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டிக்கிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரணும், அவ்வளோதான். இப்போ சரி, ஆஃப் பண்ணிவிடு. இல்லை, அடுத்த ஸ்டேஜ் போடும், அது ஸ்டிக்கினஸ்க்கு போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இதை போடலாம். இதை போட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் வைக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பம்கின் பேஸ் இருக்குல்ல, அதை அந்த தர்பூஸ் பேஸை அது இதில் போடலாம். மொத்தமாக எல்லாம் நல்லா இன்னொரு கொதி வர வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இது போட்டதுக்கப்புறம் இன்னொரு கொதி வரணும். இப்போது 3 கப்பு இதில் போட்டிருக்கோம். நல்ல கொதி வரட்டும். சுகர் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம தனித்தனியாக கலர் போட்டுடலாம். இது டூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடலில் எல்லாம் வாங்கி பாக்ஸாக வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை நிறைய ஃப்ரூட்ஸில் எல்லாம் போடுவாங்க, அது பார்த்துருக்கலாம். அது நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட நீங்கள் எதாவது பசங்களுக்கு எதாவது ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் அதை போட்டு கொடுக்கலாம். இல்லை சும்மாவும் டைம் பாஸு கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த இது போட்டதுக்கப்புறம் இந்த தர்பூஸோட பேஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது போட்டதுக்கப்புறம் நல்லா இன்னொரு கொதி வரணும். கொதி வரும்போது எல்லாம் அதில் சுகர் எல்லாம் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்புறமா நம்ம கலர் போடலாம். ஓகே, இப்போ இதுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். அப்புறம் இதெல்லாம் பிரித்து 3ஆக பிரித்து இதில் நம்ம தனித்தனியாக கலர் ஆட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. இது அப்படியே நீங்கள் மூடி வச்சு நீங்கள் 2 நாள் கழித்து எடுத்துவிட்டு அப்பப்போ வெளியில் வச்சு வெயிலில் வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படி நல்லா ஸ்டிக்கி ஆகிடும், உதிரியாக வந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள்,
அந்த தர்பூஸ் நம்ம பேஸ் வச்சோம்ல, அது பூஷ்ணிக்காயில் பண்ணுறது தான். இது நம்ம இதில் தர்பூஸ் பேஸில் பண்ணுறோம். அது ஒயிட்டு பம்ப்கினில் இந்த இதில் தர்பூஸில் ஒயிட்டாக இருக்கிறதுல இங்கே பாருங்கள், நல்ல ஊறி நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுது. இது நீங்கள் வந்து நிறைய பண்ணி கூட சேல் கூட பண்ணலாம். டின் கணக்கில் நிறைய பேர் பேக்கரிக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரே ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக அதில் கப்பில் போட்டுவிட்டு கலர் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ஊறணும், ஓவர் நைட் ஊறிண்டே இருந்தால் அது நல்ல இதாக வந்துடும். இங்கே பாருங்கள், சிரப்பு இங்கே பாருங்கள், அந்த சிரப்போடு போடணும். அவ்வளோதான் பாருங்கள், இந்த சிரப்பு இருக்குங்களா, அந்த சிரப்போடு போடணும். அப்போ தான் அது ஓவர் நைட் இதிலே விட்டோன்னா அது கலர் நல்லா உள்ளே இறங்கிக்கும். இந்த கலர் போடுறேன், கொஞ்சம் போட்டாலும் போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ணிவிடு. நல்லா இதில் ஊறி ஊறி நல்லா இந்த கலர் உங்களுக்கு நல்லா இறங்கிடும். இன்னும் கொஞ்சம் பாருங்க, எல்லோ. ஸோ 2 கலர் போட்டுட்டோம், இதிலே ஊறிட்டோம். நீங்கள் வந்து பார்க்கல என்னடா ஜூஸியாக இருக்கேன்னா, இது வந்து அப்படி இதிலே ஊற விட்டிங்கன்னா 2 நாளைக்கு அதிலே இருந்ததுன்னா அப்புறம் அதெல்லாம் ஸ்டிக்கியாக சுகர் எல்லாம் அதில் ஒட்டின்றோம். சுகர் இதோடு சேர்ந்து அதில் நல்லா தனித்தனியாக வரும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா பிரிச்சுட்டு தனித்தனி ஒரு சின்ன கண்டெய்னரில் இங்கே போட்டு வச்சுக்கலாம். நீ வெளியே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சுன்றோம் எல்லாம் அதில். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய அது எல்லாம் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின்னு வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு அப்படி இப்போ ஜாமுன் எல்லாம் பண்ணுறோம், எப்படி ஜாமுனில் போட்டப்புறம் முதல்ல அதோட மறுநாள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது இல்லையா? அதே மாதிரி இதில் ஊற ஊற அது சர்க்கரை இதில் இட் வில் மேக் இட்ஸ் ஓன் டேஸ்ட். கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இது கிடையாது. இப்போ உடனே பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, அப்புறமா அது தனித்தனியாக வந்துடும். நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு இது பண்ணேன்னா ஒரு தடவை வெயிலில் வச்சு எடுத்தால் கூட போகிறோம், இல்லை வெயிலில் வைக்க கூட வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு புதுமையான ஒரு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எல்லோரும் பம்ப்கினில் ஒயிட் பம்ப்கினில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து தர்பூசணியோட பேஸ் ஒயிட் இருக்கும் பார்த்திங்களா, க்ரீன் கிடையாது. க்ரீன் எடுத்துடணும், இந்த ரெட்டு நம்ம சாப்பிட்றோம். அது ஒரு அடியில் வெயிட் இருக்கோம்ல, அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ 10 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம், ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள் 3 கலர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு வேணும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் தி 3 கலர்ஸ் எப்பவும் காமனாக யூஸ் பண்ணுறது. இது ப்ரெட்டில் எல்லாம் பார்த்தா இதாக போட்டிருப்பான், ப்ரெட்டு பிஸ்கெட்டு எனி ஸ்வீட் நீங்கள் பண்ணும்போது இதே கொஞ்சம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும், பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா அதில் ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்தி டிஷ் தான் இது. நிறைய பேர் தெரியாமல் அப்படி இருந்தாங்க, இப்போ நல்லா அவங்களுக்கு தெரியற மாதிரி நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம். இது அந்த பேஸை வந்து நீங்கள் கூட்டு பண்ணலாம், சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இதில் ஸ்வீட் பண்ணுறது எல்லோரும் டூட்டி ஃப்ரூட்டியே வெள்ளை பூஷ்ணிக்கால தான் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு புது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறதுக்கும் வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ் கலாவாகிரி சேனலில் ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் பி வித் அஸ் ஆல்வேஸ் பொறுமா. ஆமாம் சரி, அப்படி இருக்கட்டும். இன்னொன்று எனக்கு